காய வச்சுக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய், பூண்டு, வெங்காயம், தேவையான அளவு தக்காளி நல்லா வதக்கிக்கிங்க. பீட்ரூட் இனிப்பாக இருக்கும், அதனால் காரத்தை அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தண்ணியை எடுத்து வச்சுட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். பைத்தம்பயிறு, கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி நம்ம அரைச்சிக்கலாம். கேரட்டு, வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்கோம், அதை நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கேரட் சட்னி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பீட்ரூட் சட்னி இப்போ ரெடி. நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பீட்ரூட் சட்னி இப்போ ரெடி.